வித் லவ்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லைங்களா? அந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். தலைவன் தலைவி இல்லாமல் எந்த காதல் படமும் கிடையாது. வித் லவ்வும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. தலைவன் நம்ம அபிஷன் ஜீவித், தலைவி அனஸ்வரா ராஜன், இவங்க 2 பேரும் தான் தலைவன் தலைவி. இவர்கள் பள்ளி பருவத்தில் ஒன்றா படிச்சிருக்காங்க போல இருக்குது. இது அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம தலைவர் பொண்ணு பார்க்குறாரு, மெட்ரோமோனி மூலமாக பொண்ணு பார்க்குறாரு. அவங்க அக்கா பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ பழைய பள்ளி தோழி சந்திக்கிறாரு. அந்த பழைய பள்ளி தோழி தான் அந்த மெட்ரோமோனியில் பார்க்குற பொண்ணு. அப்போ அவங்க கேஷுவலாக பேசின்னு இருக்கிறப்ப, உன் ஆள் என்ன ஆனா, உன் ஆள் என்ன ஆனா, இப்படி அவர்களோட பேச்சு வருது. அந்த பேச்சோட விரிவாக்கம்தான் இந்த படம். தலைவனோட முன்னாள் காதலியும் தலைவியோட முன்னாள் காதலனும் இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, 2 பேரும் சந்தித்தாங்களா, அந்த பயணம் தான் இந்த படம். இந்த படத்தோட தலைவன் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லையா, அந்த தம்பி, அவர் தான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் மதன் நினைக்கிறேன், மதன். அடுத்தது மியூசிக் சுமாராக இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் படம் பார்க்கல, தினத்தந்தியோட விமர்சனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். சிரையன் கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவு நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான்.